தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை பிடித்துவிட்டால் நீட் தேர்வை ஒரே கையெழுத்தில், அதுவும் முதல் கையெழுத்திலேயே ஒழித்தே தீருவோம், அந்த ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரியும் என்ற பச்சை பொய்யை மேடை போட்டு நீட்டி முழங்கினர் ஸ்டாலினும் உதயநிதியும். திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா என்னோட முதல் வேலை, முதல் கையெழுத்து, தமிழ்நாட்டிலிருந்து நான் நீட் தேர்வை அடியோடு ஒழிச்சு கட்டுவேன். 658 நாட்கள் தாண்டிய நிலையில் நீட் விலக்கு என்னாச்சு என இருவரது முகங்கள் கிழித்து தொங்கவிடப்பட்ட ஆண்டு 2023. கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி, நாளைக்கே போய் வாங்கிருங்க. யார் வேணாலும் கூட்டுறவு சொசைட்டில நகை கடன் வாங்குங்க, அடுத்து நம்ம ஆட்சி தான் தள்ளுபடி உறுதி என்ற வெற்று பேச்சை நம்பி 35 லட்சம் பேரை கடனாளி ஆக்கியதை தோல் உரித்து காட்டிய ஆண்டு 2023. மழை வெள்ளம் அக்குவேறு ஆணிவேராய் ஸ்டாலினின் பித்தலாட்டத்தை உலகிற்கு எடுத்து காட்டிய ஆண்டு 2023. சட்டம் ஒழுங்கை நானே நேரடியாய் கவனிப்பேன், திமுகவினர் தவறு செய்தாலும் தண்டிப்பேன் என கூசாமல் பேசிய அண்ட புழுகு ஆகாச புழுகு ஸ்டாலினின் லட்சணம் மாநிலத்தில் நடக்கும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, போதைப் பொருள் புழக்கம் என படு ஜோராக நடந்த ஆண்டு 2023. ஆவின் விவகாரமும் அதில் அரங்கேறிய சீர்கேடுகள், தட்டுப்பாடுகள், விலை உயர்வு, விற்பனை முடக்கம் என பாலுக்கு கையேந்த வைத்த ஆண்டு 2023. திமுக ஆட்சியில் இலாகா இல்லாத சிறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரமும், குற்றவாளி பொன்முடி விவகாரமும், தனக்கு துப்பில்லை, திராணி இல்லை, முடிவெடுக்கும் திறனும் இல்லை என ஸ்டாலினே ஒப்புக்கொண்ட ஒப்பற்ற ஆண்டு 2023. மழை வெள்ளம் வந்த அடுத்த நாளே ஒரு சொட்டு தண்ணீர் தேங்கவில்லை என முந்திக் கொண்டு வந்து பொய் மூட்டைகளால் உருவாக்கப்பட்டு பரப்பப்பட்ட பொய் உண்மையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் கோபத்தினால் மேயர் பிரியா, வாரிசு அமைச்சர் ஏவா வேலு, நேரு, மா சுப்பிரமணி, மனோ தங்கராஜ், தங்கம் தென்னரசு என துரத்தி அடிக்கப்பட்டதை தமிழகம் கண்ட ஆண்டு 2023. திமுக ஆட்சியில் தொண்டர்கள் பார்த்து கள் எறிந்த முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் நாசர், தொண்டனை அநாகரிகமாக திட்டிய அமைச்சர் KN நேரு, சாதியை சொல்லி திட்டிய அமைச்சர் பொன்முடி, சனாதானம் குறித்து பேசிய வாரிசு அமைச்சர் என திமுகவினரின் உண்மை முகத்தை புரிய வைத்த ஆண்டு 2023. அறிக்கையில் ஆட்சி நடத்துவதற்கும், கோட்டையில் ஆய்வு நடத்துவதற்கும், பேரிடரில் டெல்லி சென்றதும் என உச்சகட்ட கோமாளித்தனத்தை தமிழக மக்கள் உணர்ந்த ஆண்டு 2023. ஊரே வெள்ளத்தில் தவித்த போது ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துவதற்காக அரசு பணம் 42 கோடியை வீணடித்த அரசு திமுக அரசு. மக்கள் தெரிந்து கொண்ட ஆண்டு 2023. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், மின்சார ஊழியர்கள், போக்குவரத்து துறையை சார்ந்த பணியாளர்கள் என அனைவரையும் வீதியில் இறங்கி போராட வைத்த திமுக ஆட்சியின் அவலத்தை கண்ட ஆண்டு 2023. மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்து, படகுகள் சேதமடைந்து, தொழில் செய்ய முடியாமல் ஒருவேளை உணவிற்கே கையேந்தும் அளவிற்கு வீதியில் இறங்கி போராட வைத்த அரசு திமுக அரசு. அந்த மக்களினுடைய வேதனையை, கண்ணீரை, துயரத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள முடிந்த ஆண்டு 2023. இப்படி நிர்வாக சீர்கேடுகளால் கட்டி எழுப்பப்பட்ட மாயக்கோட்டையை உடைத்து எறியும் ஆண்டாக நிர்வாக சீர்கேட்டின் உச்சத்தில் உள்ள திமுக அரசிற்கு முற்றுப்புள்ளி வைத்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக டெபாசிட்டை இழக்க வைக்க மக்கள் தயாராகிவிட்டனர். பேரிடரில் பெரும் வெள்ளத்தில் களத்தில் நின்று கண்ணீர் துடைத்த அதிமுகவை அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அவர்களை அரியணை ஏற்ற தயாராகிவிட்டனர். நியூஸ் ஜெய செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.